தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு பின் மீண்டும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக யுவராணி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல இருக்கிற வேடநத்தங்கிற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து கடந்த 10ஆம் தேதி வந்து தன்னோட வீட்டுல இருந்து பின்பு இயற்கை உபாதைக்காக போனப்ப காணாம போறாரு. அதை தொடர்ந்து கிராம மக்கள் அவரை தேடி எண்ணி கிடைக்கலங்கிற தொடர்ந்து அவங்க அங்க மாணவியை வந்து தேடி கிடைக்கலங்கிறனால அவங்க வந்து கொளத்தூர் காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கிறாங்க. ஆனா கொளத்தூர் காவல் நிலையத்துல அவங்க வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போக சொல்லி அப்படி மாத்தி இது பண்ணதுல அந்த காலதாமதம் ஆகுது. அதை தொடர்ந்து 11ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி திரும்பி காணாம போறா. 11ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு போல வந்து அந்த அதே காட்டு பகுதியில் வந்து அந்த மாணவி வந்து பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. தொடர்ந்து அவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கழுத்து எலும்பு நெரிச்சி கொலை செய்யப்பட்டதாக வந்து தகவல் தெரிய வந்தது. அதை தொடர்ந்து குற்றவாளிகள் உடனே கைது செய்து அந்த அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும், அந்த சுற்றிப்பற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து சாலை மறியல் உள்ளிட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வந்து அவருடைய உடலை கொண்டு வந்த அன்றுமே பிரதான சாலையான திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையில வந்து அமர்ந்து சாலை மறியல் செய்து உடனடியாக குற்றவாளி கைது செய்யணுங்கிற நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து மதன் வந்து அந்த இடத்துக்கு நேரடியா வந்து சம்பவம் நடந்த குற்ற சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம 10 தனிப்படைகள், அதாவது 10 தனிப்படைகளுக்கு 150 போலீசார் வந்து இந்த பணியில வந்து மிக தீவிரமாக குற்றவாளிகளை தேடக்கூடிய விஷயம் இந்த இதுல வந்து ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ அங்க இருக்கிற சிசிடிவிகள் ஆகட்டும், அந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஆண்களையுமே விசாரணை வளையத்துல கொண்டு வந்து போலீசார் விசாரித்தாங்க. பள்ளி மாணவர்கள், அதாவது அந்த மாணவியோட படிச்ச மாணவர்கள் முதற்கொண்டு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து போலீசார் வந்து விசாரணை வளையத்தை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உறவு ஒரு சந்தேகப்பட்ட சில பேருக்கு டிஎன்ஏ டெஸ்டும் வந்து எடுக்கப்பட்டது. இந்த நிலையம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கூட தொடர்ந்து ஏறத்தாழ 10ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு ஏறத்தாழ 8-9 நாட்களாக போலீசார் வந்து வேற எந்த தலையும் கிடைக்காம திணறிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு போலீசாருக்கு வந்து கண்டுபிடிக்க சிரமங்கள் இருந்தது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததை வந்து பக்கத்துல அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு காட்டாள கம்பெனியில வச்ச சிசிடிவியில மர்ம நபர் ஒருத்தர் பைக்ல போறத போலீசார் வந்து கண்டுபிடிச்சு அந்த சிசிடிவி அடிப்படையில தொடர் விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த இருசக்கர வாகனம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்திபனூருங்கிற பகுதியில் வந்து திருடப்பட்ட வண்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில அந்த வண்டி வாகனத்துல வந்தவர் யாருன்னு பார்த்து தேடி பிடிச்சப்பல ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ள ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த, அதாவது சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த மாவீரன் அப்படிங்கிற தர்ம முனீஸ்வரன் மேல சந்தேகப்பட்டு போலீசார் அவரை வந்து பிடிச்சு விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையில அவருக்கு அங்க வந்து தெரிய வந்திருக்கு. இந்த குற்றச்செயல் வந்து இந்த பாலியல் கொலையில வந்து அவர் சம்பந்தப்பட்டு கண்டறிஞ்ச போலீசார் தொடர்ந்து அதுல வேற யாரும் இருக்கிறாங்களா தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் மேல ஏறத்தாழ கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு மூதாட்டியை வந்து இதே போல கற்பழிச்சு கொன்று கொலைச்ச வழக்குல வந்து அவர் தண்டனை கைதியா இருக்கிறாரு. இப்போ ஒரு ஜாமீன்ல இருந்தாலும் கூட வந்து கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாரு. அந்த இதுக்காக வந்ததாக சொல்லி அவர் தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட அப்படி வந்த வழியில தான் அந்த சிறுமியை பார்த்து அது வந்து இப்படி ஒரு கொலை சம்பவம் வரைக்கும் அது போயிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு போலீசாரோட விசாரணையில. இந்த நிலைமையில நேற்று வரைக்கும் போலீசார் தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இதுல நேற்று இரவு திடீரென்று அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் அதனால அவரை வந்து எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் அவரை விசாரணைக்கு போலீசார் சில மணி நேரங்களிலே வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இன்று வந்து அவர் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் இருக்குது. அதே போன்று குற்றவாளிகளை கைது செய்ததுனால பள்ளி மாணவியோட உறவினர்களும் பெற்றோர்களும் வந்து அவருடைய உடலை இன்று பெற்றுக்கொள்வதற்கும் சம்மதம் தெரிவித்திருக்காங்க. ஏறத்தாழ இன்று ஒரு 11 மணி அளவில் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வந்து அவர் அந்த மாணவியோட உடலை பெற்று செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குற்றவாளி தர்ம முனீஸ்வரனும் இன்று கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தப்படுவாருங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா.